இங்க ஒரு உண்டியல் இருக்கா? ஆமா. அதுக்கு எதுக்கு ஸ்டெம் கன் வச்சுட்டு மேடையில் செருப்படி வாங்கிய கனிமொழி வெளியான வீடியோ தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. இந்துக்களில் இருந்து பெறப்படக்கூடிய வரிப்பணங்களும் கோவில் உண்டியல்களும் தற்பொழுது அரசாங்கத்திற்கு வர வேண்டும் என்று திமுக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆனால் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தக்கூடாது என்று அதே திமுக அரசு கூறுவது நியாயமா என்ற கேள்வி இணையதளங்களில் வைரலானதை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பியாக இருக்கின்ற கனிமொழி அவர்கள் மேடை போட்டு இதற்கான விளக்கத்தை அளித்த பொழுது அங்கு இருந்த பெண்கள் தற்பொழுது கனிமொழி மீது அழுகிய தக்காளி மற்றும் செருப்புகளை வீசி அவமரியாதை ஏற்படுத்தியது தற்பொழுது ஒட்டுமொத்த திமுகவிற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. திமுகவினர்கள் அனைவரும் சமூகத்தை சீர்குலைக்கும் வகையில்தான் இவர்களது செயல்பாடுகள் இருப்பதாகவும் தமிழகத்தில் அனைத்து சமூகத்தினரும் ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையில் இவர்கள் ஆட்சி அமைந்ததிலிருந்து பல இனப்படுகொலைகளும் சாதி ரீதியான கலவரங்களும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது என்றும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார். கோவில்களில் உண்டியலுக்கு எதற்காக பூட்டு, அங்குதான் சாமி இருக்கிறதே என்று கனிமொழி அவர்கள் மேடையில் கூறியுள்ளார். இந்த கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அங்கு இருந்தவர்கள் திமுகவினர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு பூட்டுகள் போடுவது அவசியம், ஏனென்றால் அவர்கள்தான் திருடர்கள் என்று கூறிய பொழுது ஒட்டுமொத்த மேடையில் உள்ளவர்கள் அனைவரும் அதிர்ச்சியாகிவிட்டார்கள். தற்பொழுது அங்கு சூழ்ந்து கொண்ட பொதுமக்களும் கனிமொழி அவர்களை கடுமையான முறையில் விமர்சனமும் செய்தார்கள். இதை பற்றி உங்களது கருத்துக்களையும் திமுகவினர்கள் ஆட்சியை பற்றியான கருத்துக்களையும் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.